மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருப்பலி வாசகங்களுக்கான கலந்துரையாடலுக்கு அன்பு தந்தையர்களோடு உங்களை வரவேற்கின்றோம். நம் அனைவருக்கும் குடும்பம்தான் அடித்தளம். குடும்பத்தில் நம்முடைய அன்பு தந்தை, அன்பு அம்மா, அன்பு உடன்பிறப்புகள், மற்ற சொந்தங்கள், பந்தங்கள், இவர்களுடைய பின்னணியிலேதான் நாம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், வார்க்கப்பட்டிருக்கிறோம், செதுக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பம் ஒரு கோவில். குடும்பம் திரு அவையின் அடித்தளம். குடும்பம் ஒரு குட்டி திரு அவை. குடும்பம் மிக முக்கியமான ஒரு சமுதாய அமைப்பு. அந்த குடும்பம் என்கிற அமைப்பு இன்றைக்கு பல்வேறு காரணிகளால் சிதைந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் இன்றைக்கு உருக்குலைந்து கொண்டிருக்கின்றன. பல குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்திருக்கின்றன. பல வகையான பிரச்சனைகளை கையாண்டு கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலிலே இந்த ஆண்டு இந்த திருக்குடும்ப பெருவிழா நமக்கு தருகிற செய்தி என்ன? இந்த நாளில் வாசிக்கப்படுகிற இந்த இறை வார்த்தைகள் நமக்குள் கொண்டு வருகிற தாக்கங்கள் என்ன? நாம் நம்முடைய குடும்பத்தை எவ்வாறு வெற்றியுள்ள ஒரு குடும்பமாக அமைக்க முடியும் என்பதற்கெல்லாம் நல்ல படிப்பினைகளை திருக்குடும்பம் நமக்கு சொல்லித் தருகிறது. மிகவும் குறிப்பாக இந்த பெருவிழாவின் வாசகங்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன. திறந்த உள்ளத்தோடு, தூயாவியின் துணையோடு நாம் செவிமடுத்தால் நம்முடைய குடும்பமும் உண்மையிலேயே ஒரு கோவிலாகும், திருக்குடும்பமாக, ஆண்டவருடைய அருள் பெற்ற ஒரு குடும்பமாக மாறும். வாருங்கள், இன்றைக்கு இந்த இறைவார்த்தை பகிர்விலே நாம் நல்ல படிப்பினைகளை கற்றுக்கொள்வோம். மீண்டும் லூக்கா நற்செய்தியாளர் தான் இந்த திருக்குடும்பத்திற்கு மிகச்சிறந்த படிப்பினையாக அமைகின்றார். நாசரேத்தூரில் வாழ்ந்த அந்த சிறிய எளிய குடும்பம், அந்த குடும்பம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது? இன்றைய இறை வார்த்தையிலே நாம் என்ன பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை கொஞ்சம் விளக்குங்கள். கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடிய உடனடியாக நாம் கொண்டாடுகின்ற அடுத்த விழா திருக்குடும்ப விழா. நாம் மட்டும் ஒரு குடும்பத்தில் பிறக்கவில்லை, ஆனால் கடவுளும் ஒரு குடும்பத்தில் பிறந்தவராக மாறியிருக்கின்றார். அதன் வழியாக எல்லா குடும்பங்களையும் அர்ச்சித்திருக்கின்றார். எனவேதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய உடனடி தொடர்ச்சியாக நாம் எல்லா குடும்பங்களையும் அந்த இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து, எங்கள் குடும்பத்திலும் நீ பிறந்து வா, எங்கள் குடும்பத்தையும் வழிநடத்து என்று நாம் ஜெபிப்பதாக இந்த திருக்குடும்ப விழாவை அமைத்து கொண்டிருக்கிறோம். திரு அவையின் அருமையான பாரம்பரியத்திலே லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 41 முதல் 52 வரை இந்த பகுதி இயேசு கோவிலில் காணாமல் போய் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நிகழ்வை நமக்கு விளக்கி தருகிறது. இந்த லூக்கா நற்செய்தியின்படி இயேசுவின் முதல் வார்த்தைகள் 2:49 நம்முடைய பகுதியிலே தன் பெற்றோரிடம் கூறிய பதிலாகும். இயேசுடைய முதல் வார்த்தையை தன் பெற்றோரிடம் தான் பேசியிருக்கிறார். அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த பெற்றோர் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே பங்கு வகித்திருக்கிறார்கள் என்பதை முதல் வசனம் சொல்கிறது. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். ஆனால் தான் சொல்வார்கள், ஒரு குழந்தைக்கு த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் டீச்சர், முதன்மையான ஆசிரியரும் சிறப்பான ஆசிரியரும் யார் என்றால் பெற்றோர் தான். இடைச்சட்டத்திலே மோசே தன்னுடைய மக்களுக்கு கொடுத்த முக்கியமான 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த ஷேமா இஸ்ராயல், இஸ்ராயலே கேள் என்ற அந்த தாரக மந்திரம், அந்த 6ஆம் அதிகாரம் இணைச்சட்டத்தில் இன்று நான் உனக்கு 6வது வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். பெற்றோருக்கு சொல்கிறாரு, நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு. உன் வீட்டில் இருக்கும்போதும், பிள்ளைங்களோட வீட்டில் இருக்கும்போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் உன் பிள்ளைகளிடம் அவற்றை பற்றி பேசு. அப்போ இன்றைக்கு பிள்ளைகளுடைய த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் டீச்சர்ஸ், முதன்மையான காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான ஆசிரியர்கள் பெற்றோர் தான். அதை அழகாக இயேசுடைய வாழ்க்கையில இந்த ஆசிரியர் குடும்பத்தில் நம்ம பார்க்கிறோம். இணைச்சட்டம் 16:16 சொல்லுகிறது, ஆண்டில் 3 முறை அவர்கள் அந்த எருசலேமை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும். ஒன்று புழிப்பற்ற அந்த விழா, வாரங்களின் விழா, கூடார திருவிழா. இந்த 3 சமயங்களிலும் ஒரு ஆண்மகன் தான் அங்கே அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் அந்த பொறுப்புணர்ந்து புனித யோசேப்பு இயேசுவை அன்னை மரியாளையும் அழைத்து கொண்டு செல்கிறார். குடும்பமாக தான் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். கடவுளே குடும்பமாக தான் இருக்கிறார். ஒரு ஆளாக இருந்தாலும் கூட தந்தை, மகன், தூய ஆவியார். கடவுள் மனிதனை குடும்பமாக ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். இயேசுவே ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தார் என்பதை தந்தை அழகாக சொன்னாங்க. இயேசுனுடைய முதல் புதுமை யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்திலே ஒரு குடும்பத்திலிருந்து தான் தொடங்குகிறது. இன்னும் ஒரு படி நம்ம விவிலியத்தை எடுத்துக்கிட்டா, பழைய ஏற்பாடு தொடங்குறதும்
முதல் மனிதன், முதல் மனுஷி, அந்த முதல் ஆண், முதல் பெண், அந்த குடும்ப வாழ்க்கையோடு தொடங்குது கதை. புதிய ஏற்பாட்டில் தொடங்கும் போதும் இந்த யோசேப்பு, மரியா, அதுக்கு முன்னாடி சக்கரியா, எலிசபெத், இந்த குழந்தைகளுடைய இந்த குடும்பத்துடைய நிகழ்வு, அங்கே குழந்தைகள், இதை வச்சு தான் நம்முடைய வெளிப்பாடுகளும் அமைந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த யூதர்களுடைய குழந்தை பருவமும் ஒரு நல்ல அருமையான ஒரு குழந்தை பருவம். எப்படி குழந்தை அந்த ஆன்மீகத்தில் வளர்க்கிறார்கள் என்பதற்கு 3 வயதில் தொங்கல் ஆடை கொடுப்பார்களாம். அது நம்ம எண்ணிக்கை நூல் 15ஆம் அதிகாரம் 38 41 வரைக்கும் படிக்கலாம். திருச்சட்டம் கூறுவது போல தொங்கல் ஆடை என்று சொல்லுவார்கள். 5 வயதில் சட்டத்தின் சில பகுதிகளை கற்றுத்தெரிவார்கள். ஷெமா இஸ்ராயேல் அல்லது கோயிலில் பாடுகின்ற திருப்பாடல்கள், திருவிழா பாடல்கள், இது எல்லாம் கற்றுக்கொள்வார்கள். 12வது வயதில் திருச்சட்டங்களுக்கு கீழ்ப்படுகின்ற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கும். 13வது வயதில் தான் ஒரு யூதராக மறையினுள் வாசகப்பட்டைகளை அணிய வேண்டும். ஒவ்வொரு முறை ஜெபம் செய்யும் பொழுதும் கையில் கட்டிக்குவாங்க, நெத்தியில் கட்டிக்குவாங்க. இதெல்லாம் 13 வயதில் தான் செய்ய வேண்டும். ஆக அந்த குழந்தை பருவத்தையே பாருங்களேன், அந்த குழந்தைகளை எப்படி அந்த யூதர்கள் வளர்க்கிறார்கள் இந்த ஆன்மீக காரியத்தில் அப்படின்றது அது ஒரு பெரிய ஒரு சிறப்பான அம்சமாக நான் பார்க்கிறேன். 12 வயது, இயேசுவுக்கு 12 வயது. இந்த இயேசுடைய இந்த வயது பருவத்தை லூக்கா நற்செய்தியில் அழகாக சொல்லுவார். நம்ம கிராமங்களில் கல்யாணம் உடனே இந்த பழைய ரெக்கார்டு போடுவாங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படாத. இப்போதான் போடுறாங்க. அதில் ஒவ்வொரு பருவமும் அந்த வயசெல்லாம் சொல்லுவாங்க. 12 வயதிலே கோயிலுக்கு போன காணாமனார், 30 வயதிலே பணியை தொடங்கினார், 33ஆம் வயதிலே சிலுவைக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் யோசிக்கும் பொழுது இதுக்கு பக்கபலமாக இருக்கிறது நம்முடைய வரலாற்று ஆசிரியர் லூக்கா தான். அவர் குழந்தை பருவமாக தீவன தொட்டியில் கந்தை துணியில் குழந்தையை காட்டினார். அடுத்த ஃபோக்கஸ் அவர் கேமராவை திருப்பும் போது 12 வயது கோவிலுக்கு போகிற ஒரு சிறுவனாக காட்டுறார். அதுக்கு அடுத்த ஃபோக்கஸ் எடுத்திங்கனாக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், இயேசு தம் பணியை தொடங்கிய போது அவருக்கு வயது ஏறக்குறைய 30. அதான் சொல்லுவார். ஏறக்குறைய இந்த வயது வரம்புகளை அழகாக படமிட்டு காட்டுபவர் லூக்கா. 33 என்பது விவிலியத்தில் எங்கும் சொல்லப்படாவிட்டாலும் தாவீது அரசர் 40 ஆண்டுகள் ஆண்டவர், 7 ஆண்டுகள் எப்ரானில் இருந்து அந்த தற்காலிகமான தன்னுடைய குடியிருப்பிலிருந்து ஆளுகிறார். ஆனால் எருசலேமை கைப்பற்றி 33 ஆண்டுகள் ஆண்டு தன்னுடைய பணியை நிறைவு செய்கிறார். எனவே இயேசுவும் தாவீதின் மகன் என்ற முறையில் அந்த 33 ஆண்டுகள் அந்த பின்னமையில் அதுவும் நிறைவு செய்கிறார்கள். 12 எல்லா மனிதர்களுடைய ஆண் பெண், அது இயேசுவாக இருந்தாலும் நீங்கள் நானாக இருந்தாலும் 12 ஒரு முக்கியமான மாற்றத்தின் பருவம். அதுதான் நம்ம வயது வந்த பருவம் என்று சொல்கிறோம், 10 பருவம் என்று சொல்லுவோம், டீன் ஏஜ் என்று சொல்கிறோம். அப்போ தான் விவரங்கள் தெரிகிற, நமக்கு தெளிவுகள் பிறக்கின்ற, நாம முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஒரு பருவம். குழந்தையை வளர்க்கறது மட்டும் முக்கியமல்ல, நாமும் குழந்தைகளோடு வளர வேண்டும். இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே நம்மளுக்கு பற்றி கொண்டு நம்ம முந்தானியை பிடிச்சிட்டு இருக்கணும்னு விரும்பக்கூடாது. ஆனால் அது வளரும் பொழுது நாம் அந்த குழந்தையோடு வளரும்போது அந்த மனநிலைக்கு ஏற்ப வளர்கின்றோம். அப்போ 12க்கு போகும்போது தான் இயேசுவை கோவிலில் கொண்டு போய் நிறுத்துகின்ற இந்த காட்சியை லூக்கா அங்கே நம்ம முன்னால் அரங்கேற்றுகின்றார். அவர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போகிறார். வழக்கப்படி விழாவை கொண்டாட அவர்கள் எருசலேம் சென்றார்கள். அப்படின்னா ஒரு வருஷமும் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அங்கே அழகாக சொல்லப்படுகிறது. யூதர்களுடைய திருவிழாவில் மிக மிக முக்கியமான திருவிழா பாஸ்கா விழா. அதனால் வழக்கப்படி ஆண்டிற்கு ஒரு முறை குடும்பமாக செல்வது வழக்கம். பாஸ்கா விழா என்பது குழந்தைகளுக்கு அப்படியே சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுப்பாங்க. இதுதான் நம்ம பாஸ்கா விழா கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடுறோம். ஆக அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அந்த பாஸ்கா விழா என்ற ஒரு விழாவான அந்த குழந்தைகள் மனதில் பதிஞ்சிருது. இந்த 12 வயதில் இந்த நிகழ்ச்சி நடப்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா யூதருடைய கண்ணோட்டத்தில் இந்த 12 நான் சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தின் காலம், அவருடைய சட்டத்தை அணுகுகிற காலம். ஏறக்குறைய சட்ட நூலை எடுப்பது அப்பொழுதுதான். இந்த சிறுவர்கள் அவர்களெல்லாம் பாவிகள் என்று கருதிய காரணம், அவர்கள் இன்னும் சட்டத்தினால் திருத்தப்படவில்லை, சட்டத்தினால் ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்பதுதான் அவர்களை பாவிகள் லிஸ்ட்டில், அந்த அட்டவணையில் சிறுவர்களை வைத்திருந்தார்கள். அதுதான் இயேசுவும் சிறுவர்கள் இல்லை, அவங்களை கொண்டு வாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை தழுவி ஆசீர்வதிப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த 12 பார்க்கும்போது உதாரணம் பார்க்கும்போது மார்க் நற்செய்தி, சுருக்கமான நற்செய்தி, நிறைய விஷயம் சொல்லாத நற்செய்தி. அதில் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு தொழுகை கூட தலைவனுடைய வீட்டுக்கு போய் அவருடைய சிறுமியை உயிர்ப்பிக்கிறாரு. உயிர்ப்பித்து புதுமை முடிஞ்சு போச்சு. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 42, அவள் 12 வயது ஆனவள். ஏன் மார்க் இந்த சின்ன குறிப்பை தரவு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, இந்த 12 இயர்ஸ், இந்த 12 வயது வாழ வேண்டிய வாழ்க்கையை தொடங்குகின்ற பருவம். அந்த நேரத்தில் அவர் செத்து கிடக்கிறார். நீ வாழ வேண்டிய பருவத்தில் இழந்து நீ வயது வாழ்க்கையை பொறுப்பேற்று வாழ வேண்டிய நேரத்தில் நீ இறந்து கிடக்கிறாய், உன்னை எழுப்புறன்ற. அதே மாதிரி இந்த இயேசு 12 வயதில் போய் என்ன பண்ணுறாரு, அவரை காணாமல் போயிட்டு மீண்டும் தேடிட்டு
கோவிலில் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறாங்க. 2 தெளிவான காரியங்கள் சொல்லப்படுகிறது. 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து 2 காரியம் செய்கிறாராம். 1, அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் லிசனிங் கேட்குறாரு. 2, அவரிடம் கேள்விகளை எழுப்புகிறார். அப்போ தெளிவு பெறுகிறார். அந்த தெளிவுகளை இன்னும் ஆழப்படுத்தி கொள்கிறார் கேள்வியா. அப்போது இயேசு ஏதோ ஒரு தேடல் தீவிரமாக இறங்கிட்டார். அந்த பெற்றோர் இன்னும் அதை புரிந்து கொள்ள இன்னும் தயாராக இல்லை. பெற்றோர் இன்னும் அவரை சிறு பையனாக தேடுகிறார்கள். ஆனால் அந்த குழந்தை இன்றைக்கு பெற்றோருக்கு இருக்கிற பெரிய சவால் பிள்ளைகளுடைய தேடல். பெற்றோரின் பாசமிகு ஏக்கம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து வளரும்பொழுது அந்த குடும்பம் வளருகின்றது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அந்த பிள்ளைகளுடைய மனநிலை, அவர்களுக்கு இருக்கின்ற அழுத்தங்கள், அவருக்கு இருக்கின்ற விருப்பங்கள், இதையெல்லாம் பெற்றோர் ஓரளவுக்காவது நாம் புரிந்து அவர்களோடு பயணிப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். நான் எப்படி சொல்லணுன்னாக்கா, நம்ம சொல்கிற மாதிரி 3ஆம் நாள் மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கண்டுபிடித்தார்களோ இல்லையோ, 3ஆம் நாள் இயேசு தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தையும் தன்னுடைய அழைப்பையும் கண்டுபிடித்தார். அதனால தான் நான் அப்பா வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இங்கே மரியாளும் யோசேப்பும் அரச கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தவர்கள், ஆண்டவனுடைய கட்டளைக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்த இந்த பாஸ்கா விழாவிலே அவர்கள் மிகச்சிறந்த பெற்றோராய் விளங்குகிறார்கள். அங்கே பெற்றோருடைய வளர்ப்பு இந்த பிள்ளை இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த பிள்ளை இந்த விழிப்புணர்வு பெறுகிற அந்த கட்டத்தில் அது வேறு எங்கும் பராக்குகளுக்கு போய்விடாமல் கோவிலில் போதர்கள் நடுவில் அதே நேரத்தில் அந்த வார்த்தைகளை கேட்பவர்கள் செலவழிக்கிறார்கள். அந்த பாஸ்கா விழாவை பற்றி அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வருடம் அதை திரும்பி திரும்பி சொல்லி கொடுத்துருந்தாங்க. கடவுளை மையப்படுத்திய தங்கள் வாழ்வை பிள்ளைகளுக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும். ஒருவேளை இந்த நடந்து போகும்போது, வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது. இன்றைக்கு பெற்றோர்கள் நிறைய விஷயங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் கடவுளை பற்றிய விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பிள்ளைகளும் ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே சின்னதாக இருக்கும்போது சிஸ்டர்ஸ் கதை சொன்னால் ஒரு புனிதர்களை பற்றி தான் சொல்லுவாங்க. வீட்டில் தாத்தா பாட்டி கதை சொன்னால் ஒரு புனிதர்களை பற்றி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த ஒரு நிகழ்ச்சிகள்லாம் அப்படியே மறைந்து, அந்த பழக்க வழக்கங்கள்லாம் மறைந்து, கடவுளுடைய அருள், கடவுளுடைய இரக்கம், கடவுள் எவ்வாறு நம்மை வழி நடத்துகிறார், அந்த இறை பற்று, இறை அச்சம், இதை குறித்து நம்ம சொல்ல தவறி இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வாசிக்கிற இந்த வாசகத்தில் மகனே ஏன் இப்படி செய்தாய், இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே. இந்த ஒரு வாக்கியத்திற்கு அருட்தந்தை அல்ஃபோன்ஸ் அவர்கள் யார் இந்த மரியா அப்படிங்கிற ஒரு நூலில் ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லுகிறார். வழக்கமாக நானும் உங்கள் அப்பாவும் தேடிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதான் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் வரக்கூடிய ஒரு வார்த்தை. நான் என்னை மையப்படுத்தி, என்னை முதன்மைப்படுத்தி பேசுகிற வார்த்தை. ஆனால் மரியாள் இடத்துல பாருங்க, உன் தந்தையும் நானும், நானும் உன் தந்தையும் சொல்லலை, உன் தந்தையும் நானும், தன் கணவனை அவர் முதன்மைப்படுத்துகிறார். குடும்ப உறவில், குடும்ப வாழ்வில் அது மிக முக்கியமாக இருக்கணும். அடுத்தவர்களை மையப்படுத்தி, முதன்மைப்படுத்தி, பெருமைப்படுத்தி பார்க்கிற அந்த ஒன்றரை கலத்த உறவு தான் அருமையான இல்லற வாழ்வு, குடும்ப வாழ்வு. மரியாள் அதற்கு ஒரு மிகச்சிறந்த படிப்பினையாக இருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன். நம்ம இயேசு பேசிய கடைசி வார்த்தைகளில் அதிகமான கவனம் செலுத்துகிறோம். ஆனால் அந்த நற்செய்தியிலேயே இயேசு பேசிய முதலாவது வார்த்தை, ஏன் என்னை தேடினீர்கள். ஆனால் கொஞ்ச நேரம் மேலோட்டம் பார்க்குறப்ப இந்த கேள்வி கொஞ்சம் தேவையில்லாத கேள்வி மாதிரி தான் தெரியும். அப்போ உன்னை நாங்கள் தேடாமல் யாருப்பா தேடுவா அப்படின்ற மாதிரி யாருடைய மனநிலையாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை கிடையாது, ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏன் என்னை தேடினீர்கள். ஒருவேளை அந்த கேள்விக்கான தெளிவு தந்தை அவர்கள் சொன்னது போல இந்த 3 நாளில் அவருக்கு கிடைத்திருக்கலாம். ஏன்னா என்னுடைய இடம் தந்தையினுடைய இடம். ஏன்னா இங்கே பயன்படுத்தி இருக்கின்ற அந்த வினைச்சொல் வெர்ப் என்பது ஜெத்தேயோ என்று சொல்லுவார்கள். அதே வினை சொல் தான் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் வரும். அந்த வானதூதர் அந்த கல்லறையின், அந்த காலியான கல்லறையின் முன்பு இருந்து, ஏன் உயிரோடு இருப்பவரை இறந்தவர்களின் மத்தியில் தேடுகிறீர்கள். ஆண்டவருடைய பிறப்பு, குழந்தை பருவம் மட்டுமல்ல, அந்த 3 நாள் என்பது ஆண்டவருக்கான தெளிவு மட்டுமல்ல, அவருடைய உயிர்ப்பையும் இணைப்பதாக நான் இங்கே பார்க்கிறேன். புனித அம்ப்ரோஸ் அவனுடைய புத்தகத்தில் இதே ஜூட் சொன்ன அதே கருத்தை தான் எழுதியிருக்கேன். அந்த இயேசு 3 நாள் காணாமல் போனது அப்படின்றது அவருடைய இறப்பை குறிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. காணாமல் போயிறார் அப்படின்றது ஆண்டவருடைய இறப்பு. 3 நாள் யோசேப்பும் மரியாளும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருடைய கல்லறை. கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள், தன் மகனை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பது அவருடைய உயிர்ப்பை குறிப்பதாக புனித அம்ப்ரோஸ் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். எங்கே அந்த நான் இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்காது, சமாதானம் இருக்காது, பல நேரங்களில் குடும்பங்களே இருக்காது. அதாவது கூட்டு பொறுப்பு.
பிள்ளைகளுடைய வளர்ச்சி என்பது பெற்றோருடைய கூட்டு பொறுப்பு என்பதை தெளிவுபடுத்துகிறார். உன் தந்தையும் அந்த பாசமிகு பெற்றோருடைய ஏக்கத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். அதனால் தெளிவாக இருக்குது. பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன நடக்குது பிள்ளைகளுக்கு என்று இன்றைக்கு பிள்ளைகளை ஒரு போலீஸ்கார மாதிரி காவல் மாதிரி பின்பற்றுவது அல்ல, ஆனால் அவர்களுடைய வளர்ச்சியிலே அவர்களை பின்பற்றுவது, அவர்களோடு பயணிப்பதை தான் வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்போது பெற்றோர் வந்து பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி காணாமல் போகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வாழ்க்கையை அவங்களை காண அடிச்சிடுறாங்க, வாழ்க்கையில் அவங்க காணாமல் போயிடுறாங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்காக வச்சுருந்த அந்த மனக்கோட்டைகள் அதில் அவங்க காணாமல் போயிடுறாங்க. பெற்றோருடைய ஏக்கம் என்ன என்பதையும் பிள்ளைகள் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் பெற்றோருக்கு எந்த அளவுக்கு வேதனை கொடுக்கும் என்பதையும் இந்த பிள்ளைகள் உணர வேண்டியிருக்கு. ஒரு குடும்பத்தை எப்படி பார்க்கலான்னாக்கா, அந்த அப்பாவை வந்து தலையாக பார்க்கலாம். தலையுடைய வேலை எப்பொழுதுமே தலைமை பொறுப்பேற்பது, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது, ஒருங்கிணைக்கிறது, அதுதான் தலையுடைய வேலை. அப்போ அதுக்கு போல் நான் தான் சம்பாதிக்கிறேன், அந்த தலைகணம் நான் தான் தோன்றித்தான் நான் செலவு பண்ணுவேன், அந்த மாதிரியான இல்லாமல் எல்லாரையும் பொறுப்பாக வழி நடத்துகிறது. தன் தாயை எடுத்த கூட ஒரு இதயமாக பார்க்குறேன் நான். அந்த இதயத்தினுடைய வேலையை இனிமையாக இருப்பது, இதமாக இருப்பது, கனிவாக இருக்கிறது. அப்பா கோவப்பட்ட கூட கொஞ்சம் இருங்க பார்த்துக்கலாம், பிள்ளைங்க கொஞ்சம் தடுமாறினா கூட இப்படி பண்ணாதப்பா அப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு கட்டி அணைத்து அரவணைக்கிற. அப்போது இந்த தலையும் இந்த இதயமும் அந்த மூளையும் அந்த நம்ம முக்கியமானது சொல்கிறோம். இது உறுப்புகளாக இருக்கிற பிள்ளைகளை செயல்பட வைக்கிறது, விரிவடைய வைக்கிறது, விளங்க வைக்கிறது, வளர வைக்கிறது. இதுதான் நம்முடைய மகிழ்ச்சியாக ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு இந்த 12 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது இந்த அதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது. அடுத்த அதிகாரத்துக்கு போகிற பொழுது 30 வயது இயேசுவுக்கு. ஸோ அந்த 12 வயதுலேருந்து ஒரு 18 ஆண்டுகள் அவர் அமைதலான வாழ்க்கை வாழ்ந்தார். அதை ஒரே வரியில் பெரிய கவிஞர்கள் அழகாக சுருக்கி சொல்வதைப் போல, பின்பு இயேசு பெற்றோருடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அதன் பிறகு நம்ம பார்க்கிறோம், இந்த இயேசு ஞானத்தில் உடல் வளர்ச்சியில் வளர வளர மிகுந்து கடவுளுக்கு பிறகு மனிதருக்கு உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். அது அவருடைய ஒட்டுமொத்த பயிற்சியை 18 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையை லூக்கா சொல்லிவிடுகிறார். ஒன்று, இந்த குடும்பம் வந்து அருமையான ஒரு திருக்குடும்பம். அதான் அவங்க லூக்கா நற்செய்தியாளர் படம் பிடித்து காட்டுகின்றார். சூசையப்பர், மாதா, இயேசு, இதை சேர்ந்த ஒரு அருமையான ஒரு திருக்குடும்பம். இது 2ஆம் ஜான் பால் சொல்லுவார், இதுதான் ஒரிஜினல் சர்ச் இன் மினியேச்சர் என்று சொல்லுவார். அழகு. அவருடைய திருக்குடும்பம் தான் குட்டி திரு அவை, முழுமையான அதில் முதலில் இருந்த குட்டி திரு அவை. இதைத்தான் எல்லா குடும்பங்களும் பிரதிபலிக்க வேண்டும் என்பது. ஆனால் அந்த குடும்பம் நல்லா அமையறதுக்கு 3 வார்த்தைகள் நம்ம அடிக்கடி சொல்லணுமா. திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார், ஒன்று வந்து ப்ளீஸ், இன்னொன்று தேங்க்யூ, இன்னொன்று சாரி. இது 3 வார்த்தைகள் இருந்தால் குடும்பம் வந்து திருக்குடும்பத்தை போல இருக்கும் என்று சொல்லுவார். விவிலியத்திலே நம்ம வந்து பெரும்பாலும் நல்ல படிப்பினைகளை ஒரே ஒரு நிகழ்ச்சியில் ஒரே ஒரு வசனத்தை வைத்து மாத்திரம் கற்றுக்கொள்வதில்லை. அந்த ஒரு நிகழ்ச்சியில் அது அந்த ஒரு வசனம் இன்னொரு நிகழ்ச்சியில் அது இன்னொரு வசனத்தால் எப்பொழுதுமே உறுதி செய்யப்படும். அதன் அடிப்படையில் தான் கோட்பாடுகள், தத்துவங்கள் இவையெல்லாம் உருவாக்கப்படும். இன்றைக்கு நாம் இந்த திருக்குடும்பத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முதல் வாசகத்திற்கு நாம் சொல்வோம் என்றால் அங்கே இதை போன்ற பண்புகளுடைய இன்னொரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். அன்னா, எல்கானா, அவர்களுக்கு பிறந்த சாமுவேல். அதுவும் இந்த திருக்குடும்பத்திற்கு ஒரு நிழலாக, ஒரு பின்புலமாக அமைகிறது. அந்த நிகழ்ச்சியை பற்றி தந்தை அவர்களே. சாமுவேலுடைய முதல் புத்தகத்தினுடைய தொடக்கத்தில் நாம் பார்க்கிற நிகழ்ச்சி தான் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சாமுவேலுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சி. அவருடைய தாய் அன்னா, அவருடைய தந்தை எல்கானா. இந்த எல்கானாவுக்கு இன்னொரு மனைவியும் இருக்கிறார், அவருக்கு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்கள் ஓடி ஆடி கலகலப்பாக இருப்பதை பார்க்கும்போது அண்ணாவுக்கு வருத்தமாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் சக்காலத்தி என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அவள் இவளை ஒரு மாதிரி கேவலமாக நடத்துவதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையில் வசனம் 20 படிக்கின்றோம், உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் என்று. பிள்ளைகளுக்கு இந்த பெயர் கொடுப்பது எல்லாமே நம்முடைய ஆன்மீகத்தையும் வெளிப்படுத்தும். நீங்கள் வந்து பேர் கண்ணாமனான்னு வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்னென்னமோ. இந்த பெயர் கூட எதுக்கு சொல்லணும்னாக்கா, நம்ம அழைக்கின்ற பெயர், இந்த பிள்ளைகளை அழைக்கின்ற பெயர் கூட நம்முடைய இந்த கரிசனை, அன்பு, அக்கறை, ஆன்மீகம் இதையெல்லாம் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பது கூட ஒரு முக்கியமான காரியமாக நான் பார்க்குறேன். அந்த பெயர் வைக்கிறத பற்றி புனித ஜான் குருசோஸ்தம் அருமையாக சொல்வார். பெற்றோருக்கு கூறுகின்ற அறிவுரையில் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னவென்றால், விவிலியத்தின் பெயர்களை குழந்தைகளுக்கு வைத்தல் தான் முதல் காரியமா. 2வது, அந்த பெயருக்கான காரணத்தை, அந்த பெயருக்கான விளக்கத்தை அவர்களுக்கு புரிய வைத்தல். எதுக்காக உனக்கு இந்த பெயரை வச்சிருக்கிறேன் என்று விளக்க வைத்தல்.
மூன்றாவது, அந்த பெயரை தாங்கிய புனிதராகவோ அல்லது திருத்துதரோ அவர்களைப் போல வாழ கற்றுக்கொள்ளுதல். இதுதான் புனித ஜான் கிறிஸ்தோசம் சொல்லுகின்ற அருமையான வார்த்தைகள். இந்த பழைய ஏற்பாட்டு குடும்பம், அன்னா, எல்கானா, சாமுவேல் குடும்பத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற நல்ல படிப்பினைகள் இருக்கின்றன. அன்னாள் நம்பிக்கையோடு மன்றாடினாள். அடுத்தால அன்னாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு முழு மனத்தோடு ஆண்டவருக்கு கொடுத்தார். அடுத்து முற்றிலுமாக கொடுத்தார். பெற்றோர்கள் இன்றைக்கு கடவுளுக்கு இப்படி கொடுத்தல் வேண்டும். அவ்வாறு கொடுப்பதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். இன்றைக்கி அண்ணா போயிட்டு தன்னுடைய தேவைக்காக ஆண்டவர்கிட்ட அழுதாங்க. இன்றைக்கி எல்லா வீட்லேயும் டிவி சீரியலை பார்த்து டெய்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் நான் என்ன வித்தியாசமாக பார்க்குறேன்னா, அந்த ஏல்கனாவிடமும் அண்ணாவிடம் இருந்த ஒரு புரிதல். அண்ணாவுக்கு பல பிரச்சனை. ஒன்று மலடி என்று பட்டம் கட்டி விட்டார்கள். சக்காலத்தி தந்தையவர்கள் சொன்னது போல் அந்த கொடுமை எல்லாம் மனசு தாங்கி அழுதுட்டு இருக்கிறப்ப 1:8 ஏல்கனா அருமையான வார்த்தையை சொல்லுவார். அவர் கணவர் ஏல்கனா அவரை நோக்கி, அண்ணா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனம் வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அல்லவா? இந்த வசனத்தை இன்னும் உணர்ச்சியா சொல்லணும் சார். அதாவது அப்படின்னா தான் அந்த கணவன் அந்த மனைவிட்ட பேசுற அந்த உறவு அதில் அழகா வெளிப்படுகிறது. அந்த வசனம் அவ்வளவு முக்கியமான வசனம். குடும்ப உறவுகள் அதெல்லாம் சேர்ந்து போய்விடுகிறது. இந்த எல்கானா கொண்டு வந்த பண்பு இருக்கிறது அல்லவா? நீ பிள்ளை பெறல, நீ வெளியே போ, அவ இருக்கிறா அப்படின்னு வச்சுக்குவான். அவன் அப்படி சொல்லல. அவன் 10 பிள்ளை பெறதை விட நான் உன் மடியில மகனா இருக்கேன், அதான் பெருசு அப்படிங்கிறது ரொம்ப அழகான வசனம். அதே மாதிரி அந்த ஏல்கனா சுதந்திரமும் கொடுத்தார். நான் என்னுடைய பையனை ஆண்டவருக்கு ஒப்படைக்க போறேன் என்று சொன்னவுடன், அண்ணா, உனக்கு விருப்பம்னா பண்றதை செய், உனக்கு என்ன மனசுக்கு தோணுதோ, ஆண்டவர் எதை உணர்த்திருக்கிறாரோ அதை செய். ஆனா இன்னைக்கு யாரும் அப்படி சொல்றதில்லை. நீ என்ன செய்யற, என்னை கேட்காம எதுவும் செய்யாத. அந்த மாதிரி அதிகார துணி இல்லை, ஒரு புரிந்து கொள்ளுதல், சுதந்திரம் கொடுத்தல். அது ஏல்கனாகிட்ட ஒரு சிறந்த ஒரு பண்பாக நான் பார்த்தேன். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தான்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்று உடனே ஞாபகத்துக்கு வருது. இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை. அந்த காலத்தில் பிள்ளைகள் நிறைய இருப்பாங்க. தேவாலயத்துக்கெல்லாம் பிள்ளைங்களை கொடுக்கறதுக்கு தயாராக ஆட்கள் இருந்தாங்க. இன்றைக்கு இப்போ 1-2 வயது இருக்கிறோம். பிறக்கும் போதே நம்ம ஒன்று டாக்டர் ஆகணும், ஒன்று இன்ஜினியர் ஆகணும், ஒன்று அங்கே வெளிநாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், நம்ம முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணிடுறோம், அட்மிஷனும் போட்டுறோம். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் பெற்றோரும் பல ஆதங்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம இந்த ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. கடவுள் சிலரை தன் பணிக்காக அழைக்கிறார். யாரை நான் அனுப்புவேன் என்று கடவுள் அன்றைக்கு எஸ்ஐயாவை கேட்டவர் இன்றைக்கு நம்மளையும் கேட்குறாரு. எல்கானாவுடைய அனுமதியோடு அண்ணா செய்தது போல நம் பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு, அர்ப்பணிப்பதற்கு, இந்த பணிக்காக அதுவும் கொஞ்சம் அப்படி நம்ம ஒரு மூலையில் போட்டு வைக்கிறதுனால இந்த இறை அழைத்தலை பற்றிய ஒரு சிந்தனையும் நம்ம பிள்ளைகளோட பேசுறது, வாய்ப்பு ஏற்படுத்துறது நம்ம பெற்றோருடைய கடமை என்று கூட நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுப்பதை ஆண்டவர் திருப்பி கொடுத்து விடுவார். நாம் அதை மறக்கவே கூடாது. அவள் பிள்ளை இல்லாமல் இருந்தா, ஆனால் ஆண்டவர் அவருக்கு முதல் பிள்ளையை கொடுத்தார். முதல் பிள்ளையை முற்றிலுமாக ஆண்டவருக்கு கொடுத்து விட்டார். அதன் பிறகு ஆண்டவர் வயிற்றில் நிறைய குழந்தைகளை கொடுத்தார் என்கிற பதிவு அங்கே இருக்கிறது. ஆகவே நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பதால் ஒரு பொழுதும் குறைந்து போவதே இல்லை. ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கடனாளியாக வைக்க மாட்டார். இன்றைக்கு 2ஆம் வாசகம் நம்முடைய குடும்ப வாழ்வு எப்படி அமைதல் வேண்டும், குடும்பத்திற்கு அடித்தளமாய் எது இருத்தல் வேண்டும் என்பதனை எடுத்து சொல்லித் தருகிறது. யோவான் நற்செய்தியாளர் எப்பொழுதுமே ஆண்டவர் மார்பில் சாய்ந்தவர், அவர் லேப்டாப் அதாவது அன்பு அப்படிங்கிறத தான் அவர் எடுத்து சொல்லுவார். அதைத்தான் இதுலையும் சொல்லுகிறார். குடும்ப வாழ்வுக்கு அடித்தடையும் லவ் தான், உண்மையான அன்பு. அதான் இவர் சொல்லுகின்ற வார்த்தை. இந்த திருமுகம் முழுவதும் இழையோடுகின்ற கருத்து என்னவென்றால், நாம் கடவுளின் பிள்ளைகள். இந்த வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. எப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருக்கு உரிய குடும்பமாக அன்பினால் பிணைக்கப்பட்டிருக்கிறதோ, நாம் எல்லாம் கடவுளின் குழந்தைகளாக மாறுகிறோம். நாம் கடவுளின் குழந்தைகள் என்று அழைக்கப்படுவது மட்டுமல்ல, நாம் கடவுளின் குழந்தைகள். அது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. நாட் ஒன்லி தட் வி ஆர் கால்ட் சில்ட்ரன் ஆஃப் காட், வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். அந்த கடவுளின் பிள்ளைகள். அந்த காலத்தை தப்பறை கொள்கைகள், இயேசுவை பற்றிய தப்பறை கொள்கைகளாக இருந்தது. ஞான உணர்வு கொள்கைகளை கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் தவிர்க்கின்ற வண்ணமாக நாம் எல்லாம் கடவுளின் குழந்தைகளாக இருக்க வேண்டும், ஏன்னா நாம் அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். இந்த அன்பு இழையோடுற கடவுளுடைய அன்பை பிரதிபலித்து பகிர்ந்து வாழ்வதுதான் குடும்ப வாழ்வு. அதான் கடவுளுடைய அன்பை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சுவைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அன்பை கணவன் மனைவி, அந்த அன்பில் பிறக்கின்ற குழந்தைகள், இப்படி என்று உறவு பரிமாற்றங்கள், கடவுளுடைய அன்பை பரிமாறுகின்ற இடமாக தளமாக. அதுதான் சொல்லுவாங்க, இந்த வீடு என்பதற்கும் இல்லம் என்பதற்கும் வித்தியாசம் சொல்லுவாங்க. ஹவுஸுக்கும் ஹோம். வீடு என்பதிலே கல்லால் கட்டப்பட்ட வீட்டில் மனிதர்கள் வாழ்வார்கள். ஆனால் இல்லம் என்ற இடத்திலே இதயங்கள் வாழும், உறவுகள் வாழும், அன்பு வாழும். அன்பு நம்முடைய வாழ்வை ஆட்கொள்ள வேண்டும். அன்புதான் வாழ்வு.
ஆனால் இன்றைக்கு வம்புதான் வாழ்வு என்று நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மிகவும் தவறான ஒரு போக்கு. நம்முடைய உள்ளத்திலே அன்பு பெருகுதல் வேண்டும். மட்டுமல்ல, இங்கே திருக்குடும்பத்தை பார்த்தோம். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் நமக்கு ஒருபடி மேலாக சென்று நாம் ஒரு பெரும் குடும்பமாகவே இருக்கிறோம். இறைமக்கள் குடும்பம், பங்கு திரு அவை ஒரு குடும்பம், அன்பிய சமூகம் ஒரு குடும்பம், இந்த திரு அவை ஒரு பெரும் குடும்பம். இந்த குடும்பத்தில் அன்பை அடித்தளமாக கொண்டு நாம் உறவை கட்டி எழுப்பி வாழுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அன்பை அடிப்படையாக கொண்டு, கடவுள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை அடிப்படையாக கொண்டு நாம் வாழும்போது அந்த ஒரு குடும்பம். புனித யோசேப்பும் மரியாவும் திருமணம் ஆனப்படும் அவர்களுக்கு குடும்பம் என்று திருக்குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லலை. எப்போது இயேசு அங்கே இருந்தாரோ அப்போதான் அது திருக்குடும்பம் என்று அழைக்கப்பட்டது. பங்காக இருக்கட்டும், அன்பியமாக இருக்கட்டும், அல்லது பக்த சபைகளாக இருக்கட்டும், நம்முடைய தாய் திரு அவையாக இருக்கட்டும், எங்கே இயேசு இருக்கிறாரோ அங்கே திருக்குடும்பம். இயேசு இல்லாத வெறும் குடும்பமாகத்தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே கிறிஸ்தவ குடும்பங்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவை உங்கள் இதயத்தின் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லத்தின் தலைவர் என்று வெறும் வாசகத்தை மாற்றும் எழுதி வைத்தால் போதாது. இல்லத்தின் ஆண்டவராக, இல்லத்தின் தலைவராக உண்மையிலேயே அவரை முதன்மைப்படுத்தி நீங்கள் வாழுங்கள். குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அன்புதான் வாழ்க்கை. அன்பு உள்ளத்தில் வரும் என்றால், மன்னிப்பு வரும் என்றால், உறவு வரும் என்றால், நாம் உண்மையிலேயே திருக்குடும்பத்தை போன்ற பண்புகளிலே நாம் வாழ வேண்டும். திருக்குடும்பங்கள் பிரச்சனைகளை சந்தித்தன. பிள்ளையை இழந்து அவர்கள் பிரச்சனையை சந்தித்தார்கள். ஆனால் பிரச்சனையை அழகாக கையாண்டார்கள். நாமும் நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை இயேசுவை மையப்படுத்தி, அன்பை பின்பற்றி, அமைதியில் உள்ளத்தில் பல காரியங்களை இருத்தி நாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் நாம் வாழ்வோமே என்றால் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உகந்த குடும்பங்களாக வாழ முடியும். உங்களுடைய குடும்பங்கள் அப்படி வாழ வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை இந்த பெருவிழா நாளிலே அன்போடு வாழ்த்துகிறோம். வாழ்வு தரும் இறை வார்த்தை எனும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து மனமகிழ்வோடு விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.